இருக்க நிலைமை எங்க நிலைமை புலாமே எல்லாமே அப்படி 3 நாளா நான் கரெக்டா இன்னைக்கு 2 நாளா சரியா சாப்பிடல, போட்ட ட்ரெஸ்ஸ மாத்தல, அப்படியே தான் இருக்க. மாடு ஆடு ஒரு 100 ஆடு வரைக்கும் மாடு ஒரு மாடு கூட்டு ஒண்ணுமே பாக்கல. அப்படியே வீட்டுல போய் நேத்து படுத்து செஞ்சோம். அப்படி இன்னைக்கு காலைதான் இந்த அவரு நம்ம எம்எல்ஏ வாரான்னு சொல்லி அவரை வரதுனால பாக்க வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு கல்யாண பங்கன் வீடு, அது கூட போக முடியாம மன வருத்தத்துல இருந்துட்டு இருக்கேன். உண்மையா சந்தோஷம்ங்கிறது இல்ல, நிம்மதிங்கிறது இல்ல, எல்லாமே அடியோட அழிஞ்சிட்டு என் பொண்டாட்டி இன்னைக்கு நான் பல கடன்கள் வாங்கி உண்மையில உங்களுக்கு சொல்ல வீடியோக்குன்னு சொல்லல, உண்மையில சாவக்கூடிய கண்டிஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவ்வளவு கடத்த வாங்கிட்டான். இந்த வாழையை நாங்க கெட்டி பிடிச்சு அழுதா கூட இந்த தண்ணி எங்க கண்ணீர் உழாது. இந்த மழை அவ்வளவு பெரிய மழை வந்துச்சு. எங்க மழை தேவைத்தான், காத்து தேவைத்தான். அதுக்காண்டி விவசாயத்தை அழிக்க மாதிரி காத்து வேண்டாம். இதுக்கெல்லாம் என்ன ஏற்படுது? எதுவுமே காத்த வந்து சோறு கட்டி அடைக்க முடியாது. அதனால இந்த நஷ்டம் இதுக்கு மேல நாங்க படக்கூடாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு நிவாரண நிதி தந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு வாழைக்கு 250 ரூபா 300 ரூபா கணக்கு குத்து